குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குடியரசு தினம். என்ன அப்படியே மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷமா, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு இது. தேசப்பற்று நமக்கு இருக்கணும். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தேசப்பற்று இருக்கு. வாழ்க பாரதம், வெல்க பாரதம், ஜெய்ஹிந்த். வாழ்க பாரதம், வெல்க பாரதம், ஜெய்ஹிந்த். நம்ம படித்த நினைவுகள். இப்போல்லாம் கொடி வைப்பாங்க. இந்த டைமில் அந்த கொடியை வாங்கி வாங்கி நாங்கள் புக்குக்குள்ளே வச்ச ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் குடியரசு தினங்கிறது. அப்புறம் கொடி ஏற்றுவாங்க. இன்றைக்கி டிவி ரிப்பேருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க முடியல. அதனால் நமது ஒவ்வொரு சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அனைவருக்குமே, வீரர்கள், இது தேசத்தால் அனைவருக்கும் அவர்கள் என்னுடைய சிரம் தாழ்ந்தி பாதம் தொட்டு நமஸ்காரம், வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 26ஆம் நாள் 2026, விசுவாவசு வருடம் தை மாதம் 12ஆம் நாள். திதி மாலை 7:11 வரை அஷ்டமி திதி. அதற்கு பிறகு நவமி திதி. நட்சத்திரம் காலை 10:50 மணி வரை அஸ்வினி. அதற்கு பிறகு பரணி. யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். சூரிய உதயம் 6:35. மகர லக்னம். இருப்பு நாளிகை 3 வினாடி. 3 நாளிகை 15 வினாடி. வாஸ்து நாள் காலை 10:41 முதல் 11:17 வரை. வாஸ்து செய்ய நன்றி. திருப்புடை மருதூர் ஸ்ரீ முருகப்பெருமான் வெள்ளி விருஷப சேவை. குன்றக்குடி ஸ்ரீ முருகப்பெருமான் வெள்ளி கேடயத்தில் பவனி. இந்திய குடியரசு தினம். அரசு விடுமுறை. வாழைப்பழம் மூளை பலத்துடன் மலச்சிக்கலையும் நீக்கும். வாழைப்பழம் இல்லாதது ஒன்று எதுவுமே இல்லை. அதாவது வாழைப்பழம் சக்தியினோட அம்சம். தேங்காய் சிவனுடைய அம்சம். சிவனும் சக்தியும் சேர்ந்தது தான் உலகம்ன்றதுனால தான் எல்லாத்துலேயுமே தேங்காய் பழம் வச்சு அதை வெற்றிலை பாக்கு பூ வைக்கிறது, ரெண்டையும் இணைக்கிறது. அதற்கு மரியாதை செய்கின்ற விதம் தான் வெற்றிலை பாக்கு வைக்கிறது, நம்ம பூ வைக்கிறது. பூ பொன்னை விட பொண்ணுக்கு நிகரானது பூ. பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் பொன் நகைகளுக்கு நிகரானது பூ. அந்த பூவையும் வைத்து இணைத்து அதை செயல்படுகின்றது. அதனால் எல்லாருமே பாருங்கள், தேங்காய் பழம் உடைச்சோன்னா அந்த தேங்காயை கடிச்சிக்கிட்டு அந்த காலத்து பெரியவங்கள்லாம் அந்த வாழைப்பழத்தை ஒரு கடி இது சாப்பிடுவாங்க. அதனால் பழங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு சிறந்தது. ஆன்மீக ரீதியாகவும் சக்தியினோட அம்சமாக விளங்குகிறது என்று ஒரு நூலிலே எழுதியிருக்கிறார்கள். ஒரு புராணக்கதை, புராண வரலாறு. ஆகையினால் அதை நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறந்தது. உன் வாழ்க்கையில் கஷ்டகாலத்தில் பல வகைகள் உனக்கு எந்த கொடுமைகளானாலும், ஆனால் உன் நம்பிக்கையை கொடுப்பது போல் யார்? நம்பிக்கை தான் வாழ்க்கை. உன் வாழ்க்கை உன் கையில். நம்மளால் நம்மளுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை வைத்து திருப்திப்படுத்தி கொண்டு நாம் வாழ்வதே தான் நமக்கு ஒரு இது. அடுத்தவர்களை நம்பியா, அடுத்தவர்கள் இப்படி இருக்காங்க, இவ்வளோ காசு வச்சுருக்காங்க, நம்ம என்றைக்குமே அதை நினைக்கக்கூடாது. நம்ம இருக்கிறத வச்சு நம்ம இது பண்ணுறது தான். அதே மாதிரி நம்ம போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று வரலாறு கூறுகின்றது. அதனால் நமது இதை நம்ம அப்படியே தான் வச்சுக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத மற்றவங்களோட விஷயத்துலேயும் நம்ம தலையிடக்கூடாது. எனக்கும் அதுதான், உங்களுக்கும் அதுதான். அவங்க என்னவோ பண்ணிட்டு அவரவர்களுடைய சூழ்நிலையிலிருந்து பார்த்தால்தான் அவரவர்களுக்கு அந்த இது தெரியும். அதே நேரத்தில் ஜாதி அடிப்படையிலும் செயல்படக்கூடாது. ஒரு வீட்டில் கணவனே மனைவி இருந்தாலும் கூட கணவன் நம்ம ஜாதி தான் பெருசு, மனைவியவே பல நேரத்தில் அவமானப்படுத்துகிறாங்க. நம்ம ஜாதி தான் பெருசு, நம்ம இதுதான் பெருசு, நம்ம இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஏன்னா உழைப்பெல்லாம் வாங்கிக்கிறாங்க பொண்டாட்டிக்கிட்ட. ஆனால் நம்ம ஜாதி தான் பெருசு, நம்ம இது தான் பண்ணுது. இது அதே மாதிரி ஒரு கட்டிக்கிட்ட இடத்துல கூட அவங்க ஜாதிக்காரங்களுக்கு ஒரு விதமான மதிப்பு, வரவேற்பு, மற்ற ஜாதிக்காரங்களுக்கு ஒரு விதமான இது வரவேற்பு. அந்த மாதிரி ஒரு இதை உருவாக்கிக்கிறாங்க. ஜாதி அடிப்படையில் எங்கு எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும். எல்லாருமே ஒன்று தான். நம்ம ஜாதி அடிப்படையில் ஒரு சில பழக்க வழக்கங்கள் அது நமக்கு
கரெக்டாக இருக்கும். ஏன்னா இவங்க இந்த பழக்க வழக்கங்களை பின்பற்றி கொண்டு வருகின்ற பொழுது அது மாற்று இது வரும் பொழுது அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து வித்தியாசம் பார்க்கக்கூடாது. கெட்டது நினைக்கக்கூடாது. நம்ம ஜாதி தான் உயர்ந்தது. நம்ம இதுதான் செய்ய உயர்ந்தது. நம்ம ஜாதிக்காரங்க வந்துட்டாக்கா மிக பலமான வரவேற்பு குடுக்கறது, அனுபவிக்கிறது. இந்த மாரி எல்லாம் செய்யக்கூடாது. கணவன் மனைவியே நடக்குது. பு க புருஷனே துரோகம் செய்றாங்க. இது உலக எத்தனையோ குடும்பங்கள்ல நடக்குது. அதனால வந்து ஆனா உழைப்ப மட்டும் வாங்கிக்கிறாங்க. ஆனா பின்னாடி, ஐயோ! நம்ம ஜாதிக்காரங்க வரணும், நம்ம அ அப்பா வரணும், நம்ம சித்தி வரணும், மாமா வரணும், அத்தை வரணும், எங்க அம்மா வரணும், தம்பி வரணும், இந்த மாரிலாம் நெனைக்கக்கூடாது. எல்லாருமே ஒரே இதுதான். நம்ப வந்து கண்ணே, பொன்னேன்னு வச்சுக்குவோம். என்ன? ஆனா, யாருக்குமே கெட்டது நெனைக்கிறதில்ல. நம்ப பேசுறதில்ல, நம்ம உடல்நிலை முடியறதில்ல. இத்தனை நாளா வேலைப்பளு, உடல்நிலை முடியறதில்ல. ஆனாலும் ஒருத்தருக்கு தீங்கு செய்து ஒருத்தரை திட்டக்கூடாது. நம்ப கண்ணே, பொன்னேன்னு வச்சுக்கிறோம். அவங்களாம் சகட்டு மேனிக்கு பேசுவாங்க. ஏன்னா, அது வந்து அவர்களுடைய சுயநலம். ஜாதியின் அடிப்படையில் இருக்க வேண்டும். இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. அதுதான் நம்ப எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனா கூட, அவங்க ஜாதிக்காரங்களுக்கு ஒரு விதமான வரவேற்பு, மத்த ஜாதிக்காரங்களுக்கு ஒரு விதமான வரவேற்பு. இது. அதனால நம்ப என்னதான் நம்ப பாட்டுக்கு நம்ப அமைதியா இருந்துக்க வேண்டியது தான். ஆனா, அங்க உழைப்பு, காசு, பணம் எல்லாம் நம்பளோடது. இது. அதனால நான் மனதின் ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கின்ற ஒரு இதுதான். நான் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்னுடைய இதை பகிர்ந்து கொள்கின்றேன். ஆகையினால் ஜாதியினோட அடிப்படை என்னன்னா என்ன அவ்வளோ ஒரு இதோட இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம் கையே நம்ம கண்ணை குத்துதுங்கன்ற பொழுது நாம் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் நம்ம அமைதியாக இருந்து கொண்டு நாம் நமது வேலையை பார்க்க வேண்டும். நமக்கு வந்து வயசாகி போச்சு. முன்ன மாதிரி இல்லை. நமது உடல்நிலையை கவனித்து கொண்டு நாம் இருப்பதற்கே நமக்கு முடியாத எனக்கு இதெல்லாம் வயசாகி போச்சு. இது சொல்லலாம். ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தால் வேலைக்கு போகணும்னு நம்ம சொல்கிறோம். அதுக்குன்னு மோட்டர் பைக் எடுத்துக்கொண்டு போய் வேகமாக கொண்டு போய் உழுவுறது பெருசு இல்லை. அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும். இது ஆண்மகனுடைய ஒரு இது. வேலைக்கு போனால் தானே நமக்கு காசு வரும், சம்பளம் வரும், இது செய்ய முடியும். அதுக்காக நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. பொறுமையாக தூங்கி எழுந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு வேலைக்கு ஓடணும். கொஞ்சம் இந்த வேலை இன்னும் கொஞ்சம் இன்னொரு வேலை தெரியணும். அதுதான் ஒரு இது. பெண்களுக்குரியது அவர்கள் வீட்டில் இருந்துட்டு முடிந்ததை நம்ம இது பண்ணி இன்றைக்கெல்லாம் பெண்கள் எவ்வளவோ இதுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி பெண்கள் அப்படியே ரஃபேல் விமானத்தை 2 நாள் வந்து ஃப்ரான்ஸில் இருந்து 2 நாள் ஆகாயத்தில் ஓட்டிக்கொண்டு அங்கே எரிபொருள் நிரப்புறாங்க. இன்றைக்கி பெண்கள் அந்த அளவுக்கு முன்னுக்கு வந்துட்டாங்க. ரஃபேல் விமானத்தை ஒரு பெண் இயக்கி பிரான்ஸிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டுட்டு வராங்க. இன்று உலகம் நமது கையில் ஒரு செல்லை தட்டினா எல்லாம் வந்துடுது. இப்படி உலகம் போய்கொண்டிருக்கிறது. டிஜிட்டல் உலகத்திலே சென்று கொண்டிருக்கின்ற இந்த ஒரு நேரத்திலே நாம் ஒவ்வொருவருமே நமக்கென்று ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. குறை நிறை இல்லாதவங்க மனுஷர்களே இல்லை. எல்லார்ட்டையுமே குறை நிறை இருக்குது. அவங்க என்னட்டையும் இருக்கும். எல்லார்ட்டையுமே குறை நிறைகள் இருக்கின்றது. அதனால் மற்றவர்களை அவமானப்படுத்தி மற்றவர்களை ஒரு ஜாதி அடிப்படையில் செய்து கொண்டு நமது தாய் உயர்ந்தது, நம்ம சொந்தம் உயர்ந்தது, நம்மளுடைய இது உயர்ந்து எல்லோருமே ஒன்று தான். நான் யாரையுமே என்னால் பேச முடியும் இவங்க கெட்டு போயிடணும் அவங்க கெட்டு போயிடணும் அப்படின்னு நான் எந்த காலத்திலையும் நான் நினைக்கவே மாட்டேன். என்னுடைய கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அவ்வளவுதான். நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக பொறுமையாக நிதானமாக நம்மளுடைய வேலையை நம்ம பார்த்தாலே போதுமானது. அதையினால் நாம் யாருக்கும் அறிவுரை சொல்லுகின்ற நிலையிலும் நம்மளை விட புத்திசாலித்தனமாக தான் இருக்காங்க. அதையினால் நாம் இதுதான் இன்றைய உலக வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது இன்றைய இதை வந்து என்னால் சொல்ல முடியல. இன்னைக்கு வந்து சுருக்கமாக நான் சொல்லி எனது ராசி நட்சத்திர பலனை முடிக்கின்றேன். ரொம்ப லேட் ஆகி போச்சு.
மனைவியை கண்ணா பின்னான்னு திட்டுறது, இது அவர்களுக்கெல்லாம் ஒரு அழகே இல்லை. எங்களது இனிய குடியரசு தின விழா, இதுதான் நாம் இன்னைக்கு பற்றி பேசுகிறோமே தவிர, இன்று நாள் நல்ல நாள் 26. சுருக்கமாக நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேங்க. மேஷம் ஆக்கம், ரிஷபம் தனம், மிதுனம் பக்தி, கடகம் நிறைவு, சிம்மம் உதவி, கன்னி உறுதி, துலாம் பாராட்டு, விருச்சிகம் பணிவு, தனுசு ஆர்வம், மகரம் தெளிவு, கும்பம் போட்டி, மீனம் வரவு. சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இன்னைக்கு அஷ்டமி திதி. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். ரொம்ப லேட்டாகி போச்சு. மேலும் உங்களை நான் இது பண்ண விரும்பவில்லை. இன்னைக்கு இதை கூட படிக்க முடியல. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். வாஸ்து நாள் துர்காஷ்டமி, பீஷ்மாஷ்டமி. இன்று பீஷ்மரை நினைத்து அவரை நினைத்தாலே போதுமானது. நாளைக்கு கிருத்திகை விரதம், சியாமலா நவராத்திரி முடிவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோட ஷார்ட் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி.